அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் இப்போது தேனி மாவட்டத்தில் உள்ள கம்பத்திலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கம்பம் மெட்டிற்கு சென்று கொண்டிருக்கிறோம். அங்கே தமிழக கேரள எல்லையில் ஒரு தர்கா இருக்கிறது என்று கேள்விப்பட்டு அங்கே இப்போது நாம் சென்று கொண்டிருக்கிறோம். ஒரு மலைப்பாதை பயணமாக இந்த பயணத்தை நாம் இங்கிருந்து தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். சாலை எங்கும் நிழல் பரப்பி நிற்கும் அழகிய மரங்கள் இரு புறங்களிலும் காட்சியளிக்கின்றன. இதோ இப்போது நாம் கம்பம் பைபாஸ் வந்துவிட்டோம். கம்பம் பைபாஸிலிருந்து நேராக சென்றால் இந்த மலையடிவாரத்தை அடையலாம். அந்த மலையடிவாரத்திலிருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்திருக்கிறது கம்பம் மெட்டு. கம்பம் மெட்டு என்பது கம்பத்திலிருந்து கேரளா செல்லும் வழி. அங்கிருந்து வருகின்ற வாகனங்களை எல்லாம் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதோ இந்த பைபாஸிலிருந்து நேராக இந்த மலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். வழிதோறும் நிறைய கடைகள் இருக்கின்றன. இளநீர் கடைகள் எல்லாம் நிறைய இங்கே காணப்படுகின்றன. பார்க்கும் காட்சியெல்லாம் உண்மையிலே நம் மனதை கொள்ளையிடுவதாக இருக்கிறது. வழிகளில் இது போன்ற நிறைய ஆறுகளும் இங்கே தென்படுகின்றன. அதையெல்லாம் பார்த்து கொண்டே செல்கிறோம். உண்மையிலே ஒரு அழகிய பயணமாக இந்த பயணம் இங்கே நமக்கு அமைந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் மிக இல்லை. இதோ கம்பத்தை தாண்டி ஒரு 2-3 கிலோமீட்டர் தொலைவு வந்துவிட்டோம். நிறைய இளநீர் கடைகள் இங்கே வழிதோறும் இருக்கின்றன. தேவைப்படுவோர் இளநீரை வாங்கி பருகி கொண்டு மலைக்கு செல்லலாம். இதோ அந்த மலை தெரிகிறது பாருங்கள். தூரத்தில் பார்க்கும்போதே மிக அழகாக அந்த மலை தெரிகிறது. இந்த மலையில்தான் நம்முடைய கேரளா செல்லும் வழியிலே தமிழக கேரள எல்லையிலே அப்துஸ் சமத் பாபா தர்கா இருக்கிறது என்று சொன்னார்கள். அந்த தர்காவை நோக்கி தான் இப்போது நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இது கிட்டத்தட்ட ஒரு மலை அடிவாரத்தை நாம் நெருங்கிவிட்டோம். மலை அடிவாரத்திற்கு வந்திருக்கிறோம். அந்த அடிவாரத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளை இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மிக அழகான ஒரு காட்சிகள். எங்கு பார்த்தாலுமே மரங்கள், இயற்கை சூழ்ந்த ஒரு அற்புதமான எழில் வாய்ந்த காட்சிகளை இங்கே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மிக அழகான ஒரு பயணமாக இந்த பயணம் எங்களுக்கு தெரிகிறது. நிறைய ஜீப்புகள் கேரளாவிலிருந்து வந்து கொண்டிருக்கின்றன. இதோ நாம் இந்த பயணத்தை இருசக்கர வாகனத்திலே தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போது முதல் குண்டூசி வளைவிலே ஏறி இருக்கிறோம். இங்கு ஒரு சிறப்பு என்னவென்றால் ஒவ்வொரு குண்டூசி வளைவிற்கும் பூக்களின் பெயரை வைத்திருக்கிறார்கள். ஒரு குண்டூசி வளைவிற்கு ஒரு அழகான குறிஞ்சி மலரின் பெயர் இருக்கிறது, இன்னொன்றிற்கு முல்லை மலரின் பெயர் இருக்குது. இப்படி நிறைய பூக்களின் பெயர்களை வைத்திருக்கிறார்கள். இது ஒரு ரெஸ்டாரண்ட் தென்படுகிறது. கேரளா ரெஸ்டாரண்ட் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கேரளா ரெஸ்டாரண்ட் இதனுடைய வளைவிலே முதல் வளைவிலே அமைந்திருக்கிறது. அதை நாம் பார்த்து கொண்டு அப்படியே மலை மீது ஏறுகிறோம். உண்மையிலேயே ஒரு ரம்மியமான பயணமாக இந்த பயணம் அமைந்திருக்கிறது. இந்த தொடுவானத்தை இங்கிருந்து நம்மால் பார்க்க முடிகிறது. மிக அழகான ஒரு காட்சியை இறைவன் நமக்காக படைத்திருக்கிறான். அல்லாஹு தாலா, மாஷா அல்லாஹ். அருமையான காட்சிகளாக இந்த காட்சிகள் இருக்கின்றன. வழிதோறும் மரங்கள் நிழல் தந்து கொண்டிருக்கின்றன. கீழே வெயிலின் களைப்பு இருந்தது. மேலே ஏற ஏற அந்த களைப்பு மாறிவிட்டது. நல்ல நிழலை நம்மால் இங்கே அனுபவிக்க முடிகிறது. மலைகளின் மீது ஏறும்போது நிறைய கொண்டை ஊசி வளைவுகள். அந்த கொண்டை ஊசி வளைவுகளை கடந்து நாம் மேலே சென்று கொண்டிருக்கிறோம். அற்புதமான காட்சிகளாக ஒவ்வொரு காட்சியுமே அமைந்து கொண்டிருக்கிறது என்றால் மிக இல்லை. நிறைய மூங்கில் மரங்கள் இங்கே இருக்கின்றன. மூங்கில் காடுகள் அடர்ந்து வளரக்கூடிய ஒரு பகுதியாக இந்த பகுதி இருக்கிறது. நிறைய பைக் சாகசக்காரர்களும் நிறைய இந்த மலையில் ஏறி வருகிறார்கள். அந்த காட்சிகளையும் பார்த்து கொண்டே அப்படியே நாம் மேலே சென்று கொண்டிருக்கிறோம். மிக அற்புதமான காட்சிகள். பெயர் சொல்ல தெரியாத எத்தனையோ அடர்ந்த மரங்கள் இங்கே நெருங்கி நிற்கின்றன நம்மை வரவேற்று கொண்டு. ஒவ்வொரு வளைவிற்கும் ஒவ்வொரு பூவின் பெயர் இருக்கிறது. இங்கே பார்த்தால் ஒரு பெரிய மரம் ஒன்று நிற்கிறது. பெரிய ஆலமரம். எத்தனை விழுதுகள் இருக்கின்றன என்று எண்ணிவிடாத முடியாதபடி நிறைய விழுதுகளை கொண்ட ஒரு ஆலமரம் இங்கே தென்படுகிறது. அந்த ஆலமர நிழலிலே சற்று ஓய்வெடுத்துவிட்டு நாம் இங்கிருந்து மீண்டும் கிளம்புகிறோம். இதோ அந்த ஆலமரத்தை பார்த்தவுடன் இங்கே சிறிது நேரம் அமர வேண்டும் என்று தோன்றியது. சிறிது நேரம் அமர்ந்திருக்கிறோம். அழகிய மூங்கில் மரங்கள், மிகப்பெரிய ஒரு ஆலமரம் இந்த பகுதியிலே ஒரு 4-5 வளைவுகளை கடந்த பின்னால் இருக்கிறது. அந்த மூங்கில் மரங்களின் அழகை நாம் இப்போது பார்த்து கொண்டே மீண்டும் நம் பயணத்தை தொடங்கி இருக்கிறோம். வழிதோறும் நிறைய மந்தி குரங்குகள் இங்கே காட்சியளிக்கின்றன. அவற்றையெல்லாம் பார்த்து கொண்டு மலை மீது ஏறி சென்று கொண்டிருக்கிறோம். கேரள எல்லையை நோக்கி நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். இருக்க அந்த மரங்களின் அடர்த்தி அதிகமாகிறது. நிழல் தரும் மரங்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றன.
அற்புதமான ஒரு மலை பயணமாக இந்த பயணம் அமைந்திருக்கிறது. இது சூரியன் கூட உட்புகாதபடி அந்த மரங்கள் அங்கே அடர்ந்து நிற்கின்றன. அதையும் தாண்டி அந்த சூரிய கதிர்கள் ஒளி வீசுவது ரம்யமான காட்சி. அன்பிற்குரியவர்களே, அந்த அடியாரின் தர்காவை நோக்கி இப்போது நாம் விரைந்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட அடிவாரத்திலிருந்து ஒரு கம்பத்திலிருந்து ஒரு 13 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய அந்த அழகான ஒரு மலைக்கு நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இது வந்துவிட்டோம். அங்கு ஒரு செக் போஸ்ட் இருக்கிறது. இந்த செக் போஸ்ட்டை ஒட்டி தான் தர்கா என்றார்கள். வாருங்கள் பார்ப்போம். அந்த தர்காவை நோக்கி இப்போது நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இனியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, தமிழகத்தின் பல்வேறு தர்காக்களுக்கும் விஜயம் செய்து அந்த தர்காக்களின் சிறப்புகளை, வரலாறுகளை எடுத்துரைக்கும் நமது தண்டோரா தமிழன் இஸ்லாம் சேனலில் இன்று ஒரு அற்புதமான இடத்திற்கு வருகை தந்திருக்கிறோம். இது நம்முடைய தமிழகத்தில் தமிழக கேரள எல்லை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தர்கா என்று சொல்கிறார்கள். தமிழகத்தின் தேனி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய கம்பம், அந்த கம்பத்திலிருந்து கம்பமெட்டு பகுதிக்கு வந்திருக்கிறோம். கம்பத்திலிருந்து கம்பமெட்டு பகுதி ஒரு 13 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. அந்த கம்பமெட்டு பகுதியிலே ஒரு அற்புதமான தர்கா இங்கே அமைந்திருக்கிறது. அந்த தர்காவைத்தான் இப்போது நாம் பார்வையிட வந்திருக்கிறோம். இங்கு அடக்கமாகி இருக்கக்கூடிய அந்த அற்புத பெரியார் யார் என்று பார்த்தால், இங்கே அப்துல் சமத் மஸ்தான் பேவா வலியுல்லா என்னும் அற்புதமான அடியார்கள் இங்கே நல்லடக்கமாகி இருக்கிறார்கள். அத்தோடு சஜிதம் முகமது காசிம் கோயா தங்கல் எனும் ஒரு தங்கலும் இங்கே அடக்கமாகி இருக்கிறார்கள். அந்த ஒரு அற்புதமான தர்காவிற்கு நாம் இங்கே வருகை தந்து ஜியாரத் செய்ய உள்ளோம். அன்பிற்குரியவர்களே, அற்புதமான இந்த வடிவத்தை பார்க்கும்போது இது ஒரு கேரள வடிவமாக இருக்கிறது. கேரள தர்காக்கள், கேரள பள்ளிவாசல்களுக்கே உரிய அந்த ஒரு அமைப்போடு இந்த தர்கா திகழ்ந்து கொண்டிருக்கிறது. வாருங்கள், உள்ளே சென்று ஜியாரத் செய்துவிட்டு வருவோம். அருமைக்குரியவர்களே, நாம் அந்த அற்புதமான தர்காவிற்கு வருகை தந்திருக்கிறோம். மரியாதைக்குரிய அப்துல் சமத் அவுலியா அவர்களின் அந்த தர்கா ஷெரீஃபிலே இப்போது நாம் இருக்கிறோம். ஒரு அற்புதமான இடமாக இந்த இடம் அமைதி வாய்ந்த ஒரு இடமாக திகழ்கிறது. ஒரு சாதாரண ஒரு கூரை கொட்டகையில் தான் இந்த இடம் அமைந்திருக்கிறது. அந்த கூரை கொட்டகையை நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த கூரைகள் மேலே வேயப்பட்டு கீழே அவர்களது மக்பரா அமைந்திருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். எளிமையே வடிவான அவுலியாவாக திகழ்ந்த இவருக்கு ஒரு எளிமையான இடத்திலே இங்கு இந்த மக்பரா அமைந்திருப்பது உண்மையிலேயே அல்லாஹ்வின் நல்லடியார்கள், எளிமையை நேசிப்பவர்கள், தூய்மையை விரும்புபவர்கள் என்பதற்கு ஆதாரமாக இங்கே திகழ்ந்து கொண்டிருக்கிறது. கேரளாவிலிருந்தும் தமிழகத்திலிருந்தும் பல்வேறு சமுதாயத்தை சார்ந்தவர்களும் இங்கே வருகை தருவதாக அருகில் இருந்த பல நிறுவனங்களை சார்ந்த இங்கு இருக்கக்கூடிய மக்கள் தெரிவித்தார்கள். அந்த தர்காக்களை நாம் இப்போது 2 மக்பராக்கள் இங்கே அடங்கி இருக்கின்றன. அந்த மக்பராக்களை நாம் இப்போது ஜியாரத் செய்து கொண்டிருக்கிறோம். இது அப்துல் சமத் பேவஃபா, மரியாதைக்குரிய அப்துல் சமத் வலியுல்லா அவர்களின் அற்புதமான இந்த திருத்தலத்தில் நின்று இப்போது ஜியாரத் செய்து கொண்டிருக்கிறோம்.
கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த தமிழக கேரள பகுதியிலிருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் தொலைவிலே முண்டியெருமை எனும் ஒரு பகுதி இருக்கிறது. கேரளாவை சார்ந்த ஒரு பகுதி. அந்த கேரளாவை சார்ந்த பகுதியிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அவுலியா இங்கே அடக்கமாகி இருக்கிறார்கள். அவருடைய பெயர் முகமது காசிம் கோயா தங்கல் என்பது. அந்த தங்கலின் அந்த அடக்கஸ்தலத்தை இப்போது நாம் பார்வையிடுகிறோம். உண்மையிலேயே இஸ்லாத்திற்காக வாழ்ந்து இந்த இஸ்லாமிய சேவைகளை செய்தவர்களை நாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இதுபோன்ற பல்வேறு சேவைகளையும் இஸ்லாத்திற்காக செய்த பல பெருமக்களை நாம் ஒவ்வொரு ஊராக சென்று ஒவ்வொரு தர்காக்களிலும் ஜியாரத் செய்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக அல்லாவின் நல்லடியார்களை ஜியாரத் செய்யும் போது நாமும் அவர்களைப் போல் இருக்க வேண்டும் என்ற எண்ணம், ஒவ்வொரு இபாதத்தையும் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படுவது இயற்கை. பூமியிலே பல்வேறு பாகுபாடுகள் இருக்கின்றன. பாலைவனங்கள் இருக்கின்றன, புல்வெளிகள் இருக்கின்றன, சமவெளிகள் இருக்கின்றன, இதுபோன்ற மலைப்பகுதிகள் இருக்கின்றன. எல்லா இடத்திலும் இஸ்லாம் பரவி இருக்கிறது. எல்லா இடத்திலும் அந்த சமதர்மம் தலைத்தோங்கி இருக்கிறது என்றால் அதற்கு காரணமான பெரியவர்கள் இவர்களெல்லாம். அவர்களைத்தான் நாம் தேடி சென்று ஜியாரத் செய்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு ஊரிலும் கூட. இதுவும் கூட இப்போது கேரள எல்லைக்குள் நாம் இருக்கிறோம். அந்த கேரள எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தர்காவாக இந்த தர்கா அமைந்திருக்கிறது. அப்துல் சமத் மஸ்தான் பாபா வலியுல்லா அவர்களின் தர்கா. உண்மையிலேயே இறைவனின் ஒரு அழைப்பில்லாமல் நம்மால் இங்கு வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அழகான இடம். வரும் வழியெல்லாம் நிச்சயமாக பூமியிலும் சொர்க்கம் இருக்கிறது என்பதை போல்தான் இங்கும் கூட அந்த காட்சிகள் எல்லாம் நாம் பார்த்து கொண்டே வந்தோம். அவ்வளவு ஒரு அற்புதமான இடத்தில் இருக்கக்கூடிய இந்த தர்கா உண்மையிலே இங்கு வந்தது மனதிற்கு நிறைவை அளிக்கிறது. இந்த தர்காவை நாம் இப்போது ஜியாரத் செய்துவிட்டு கிளம்புகிறோம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.